கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 27 வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஏனென்றால் அவர் எப்போதும் எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். இதை அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 10 அதிகாரம் 38 வசனத்திலே வாசிக்கும் பொழுது இவ்வாறாக சொல்லுகிறது: நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்திருக்கிறார். மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு தீமை அல்ல, நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் வாசித்த இந்த வசனம் சங்கீதம் 37:27 படி நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்தால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. அது இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் நாம் நிலைத்திருக்கும்படியாக அது நமக்கு உதவி செய்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 41 சங்கீதத்திலே வாசிக்கிறோம்: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று. இந்த உலகத்திலே பல காரியங்கள், பல வேலைகள், நம்முடைய கல்விகள், வேலைகள், குடும்ப வாழ்க்கைகள், இன்னும் சபையில் உள்ள காரியங்கள், நம்முடைய பிஸ்னஸ், தொழில் காரியங்கள், இவ்விதமாக பல காரியங்களை அன்றாட வாழ்விலே நாம் எடுத்து செய்யும் பொழுது நமக்கு சிறுமைப்பட்டவர்களை குறித்து சிந்திக்க கூட நேரம் இல்லாதவர்களாக காணப்படலாம். அதன் நிமித்தம் நாம் சிறுமைப்பட்டவர்களை குறித்து சிந்தையற்றவர்களாக காணப்படலாம். அல்லது சிறுமைப்பட்டவர்களை நாம் ஏளனமாக அவர்களை பார்க்கிறவர்களாக கூட மாறலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது: நன்மை செய்ய வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு மட்டுமல்ல, பணக்காரர்களுக்கும், படித்தவர்களுக்கும், படிக்காதவர்களுக்கும், ஜாதி மத பேதம் இல்லாமல் நாம் அனைவருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அனைவருக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 41 சங்கீதம் சொல்லுகிறது: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு அதன் கீழே உள்ள வசனங்களிலே அவனை உயிரோடே பூமியிலே பாதுகாத்து வைப்பார், அவன் பாக்கியவானாயிருப்பான், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், படுக்கையின் மேல் அவனுடைய வியாதியை முழுவதும் மாற்றி போடுவார். இப்படி பல ஆசீர்வாதங்களை அதனோடே தேவன் சேர்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் செய்கிற நன்மைகள் ஒரு நாள் நமக்கு நல்ல பலனை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 12 வசனம்: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று. நாம் ஒருவேளை நினைக்கலாம், நாம் இவ்வளவு காலம் நன்மை செய்தேனே, பிறருக்கு என்ன தீமை செய்தேன், ஆனால் எனக்கு என்ன கிடைத்தது, எனக்கு ஏன் இந்த துன்பங்கள் என்று நாம் நினைக்கலாம். நிச்சயமாகவே நாம் செய்கிற நன்மைகளின் நிமித்தம் இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம், மறு உலகத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்முடைய கிரியைகளின் படிதான் நம்மை நியாயம் தீர்ப்பார். ஆகவே நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நலமாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. யாக்கோபு எழுதின சுவிசேஷம் நிருபம் 4 அதிகாரம் 17 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஒரு ஆள் தேவையோடு இருக்கும் பொழுது நாம் அவங்க மேல் அக்கறை இல்லாமல் அவர்களை ஓவர் சைட்டாக பார்த்து விட்டு போனால் அது நமக்கு பாவமாக இருக்குமா? நாம் நினைப்போம், நான் என்ன பாவம் செய்தேன் என்று. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நம்ம அறிந்தும் செய்யாமல் இருக்கிறதே பாவம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். கர்த்தரிடத்திலிருந்து நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும்
தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் என்று, அதன்படி நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாருங்க. நன்றி. பரிசுத்த ஆவியானவரை மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.